வணக்கம். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவுகளும் அங்கு சேகரிக்கப்பட்ட சில காட்சிகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டமும் ஒன்றாகும். அதேபோல் இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு இடங்களிலும் வாக்குப்பதிவுகள் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது. இதில் வாக்களித்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளரின் பட்டியல் வருமாறு. அதிமுக வேட்பாளர் சூரவி. இவருக்கு சொந்தமான அரியிலாப்பாடி கிராம அரசு பள்ளியில் குடும்பத்தாருடன் பூத் எண் 228 வரிசையில் நின்று வாக்களித்தார். இதேபோல் அம்மனூர் தொடக்கப்பள்ளியில் பூத் எண் 93 அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா மாவட்ட செயலாளர் ஸ்ரீதருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். 13வது வார்டில் திமுக மாவட்ட பிரதிநிதி RK லிங்கம், தமிழக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் புலியேந்திரன், முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் KPK பிரபாகரன் ஆகியோரும் அவரவர் பூத்துகளில் வாக்குப்பதிவு செய்தனர். மேலும் தேர்தல் வாக்கு சேகரிப்பு பணிகளுக்காக 17வது வார்டு சார்பில் வட்ட செயலாளர் தேவராஜ், மாவட்ட நிர்வாகி MP சோமசுந்தரம் மற்றும் நித்யராஜ் மூர்த்தி, தமிழ்ச்செல்வன், CK தாஸ், சரவணன், திவாகர் உள்ளிட்டவர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் அம்மனூர் தொடக்கப்பள்ளியில் பதிவாகி வரும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தினை ஆய்வு நடத்த திமுகவின் செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கண்ணையன், வழக்கறிஞர் வீரராகவன் ஆகியோர் கிளை பொறுப்பாளர்கள் பலருடன் வந்தார். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி.